வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஸோ தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 முடிவுகளை 2023 அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி வெளியிட போகிறது. ஸோ தமிழகத்தில் 7301 பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பங்கேற்கப்பட்ட தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள். ஸோ இவர்களில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர் தேர்வை எழுதியிருந்தாங்க. ஸோ இதில் 7301 வேகன்சிஸ்க்கு மட்டும்தாங்க குரூப் 4ல் பணி நியமனம் செய்வோம் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வர குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இதுவரை நமக்கு வெளியிடாததே ஒரு மிகப்பெரிய திருப்பமாகவே இருக்குது. ஸோ 7 மாதங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுது மார்ச் மாதத்தில் இருக்கும். தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை இன்று இல்லைன்னா மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி உடைய தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை வெளியிடுவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் மார்ச் 2023 6ஆம் தேதி வெளியாகும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை பார்ப்பதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டை வெளியீட்டுக்கு முன்னதாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா புதிய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையும் நமக்கு அதிகரிக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 7301 காலி பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லை, கூடுதலாக 2500 காலி பணியிடங்களும் நமக்கு அதிகரிக்க போகிறாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கார்பரேஷன் குரூப் 4 உடைய ஆட்சேர்ப்பு கூடுதல் தகவல்களை இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் மாதமே வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே கொடுத்த வண்ணம் இருந்தாங்க. ஆனால் குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியீட்டில் இவ்வளவு நாள் தாமதம் இதுவே முதல் தடவைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் விஏஓக்கு நீங்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக 160க்கு மேலே வேணுங்க. ஸோ அதுவே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 120 வரைக்கும் இருக்க வேண்டும். ஸோ அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த சப் கலெக்டர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்கள் குரூப் 4ல் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ உங்களுடைய மார்க் ஸ்கோரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஸோ இதில் இந்த முன்னுரிமை சான்றிதழ் ஸோ இந்த பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இதெல்லாம் வைத்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்க. ஸோ கவலையே பட வேண்டாம், குரூப் 4ல் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதி விரைவில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மக்களே, வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பொறுத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.